அந்த படகுல ஏறி இந்த வலையை இப்ப போடு, இப்போ உன்னுடைய ஞானத்தை நீ பயன்படுத்து, இப்போ உன்னுடைய வலையை நீ பயன்படுத்து அப்படின்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுது அதே வலை தான். ஆனா 2 போட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட 6 வலை செய்ய வேண்டிய ஒரு வேலையை இந்த ஒரே வலையின் மூலமாய் கர்த்தர் செய்து முடித்தாராமா. அப்போ நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நேராய் கர்த்தரை நம்பி நான் சொல்றேன். இந்த ஜெபத்திற்கு பின்பாது இதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்திருக்கலாம். நீங்க நிறைய பேர் அலசி இனி என்னுடைய காலங்களெல்லாம் வேஸ்ட் ஆயிருச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையில வரலாம். ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். நான் நம்புறேன் 6 பேர் செய்ய வேண்டியதை, 6 வலை செய்ய முடியாததை அந்த ஒரு வலை கர்த்தர் வார்த்தையை கேட்டு செஞ்ச அந்த வலையில கர்த்தர் செய்ய முடியுமானால், ஹல்லேலூயா, திறமை உள்ளவர்கள் செய்ய முடியாததை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். 6 பேர் செய்ய வேண்டியதை கர்த்தர் உங்கள் ஒரு நபரை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவரே, நான் தான் அந்த வலை, என்னுடைய பிள்ளை தான் அந்த வலை. நீர் ஒரு வார்த்தையை சொல்லும் ஆண்டவரே, என்னுடைய திறமைகளுக்கு கர்த்தர் மதிப்பு கொடுக்கிற ஒரு நாளை கர்த்தர் எனக்கு கட்டளை இடுவாராக. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய திறமைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் ஒரு நல்ல அடிஸ்தானத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக, கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக, கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. என்னுடைய தேவன் அதிலே மிகவும் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். கடந்த நாட்களிலே ஒரு அருமையான ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நல்ல சாட்சி அவங்க சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பில்டிங்கெல்லாம் இந்த காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி கம்பி கட்டுற வேலையிலே அவர் இருந்தார். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் நம்ம பில்டிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்க பில்டிங் வேலையை பிரித்து கொடுப்பாங்க. இந்த கம்பி கட்டுறதுக்குன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடியில் பலகையை அடித்து அதுக்கு மேலே கம்பி கட்டி கொடுத்தாங்கன்னா வர்றவங்க காங்கிரீட் போட்டுட்டு போவாங்க. அப்போ இவருக்கு அந்த தொழிலை ரொம்ப ஞானமாய் கற்றுக்கொண்டு ரொம்ப அழகாய் எவ்வளோ பெரிய பில்டிங் ஆனாலும் கற்றுக்கொள்கிற அளவுக்கு இவருக்கு பழக்கம் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த வெயிலில் நின்று கஷ்டப்பட்டு அவருடைய ஞானம் மதிக்கப்படாமல், அவருடைய உழைப்பு ரொம்ப அதிகம், ஆனால் அவருக்கு கிடைக்கிற வருமானம் ரொம்ப குறைவு. அப்போ ஒரு நாள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, எனக்கென்று இந்த மாதிரி ஒரு வாசல் உனக்கு திறக்காதா? நான் என்னைக்கு நான் ஒரு முதலாளியாக மாறுறது, நான் என்றைக்கு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கறது, பட் இந்த கம்பி கட்டுற இந்த வேலையில் வச்சுட்டு நான் மற்றவங்களுக்கு எல்லாம் பெருசாக சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கும் போது ஆண்டவர் அதற்காக அவரை ஜெபிக்க வைத்தாராமா. தன்னுடைய ஞானத்தை வெளியில் கர்த்தர் கொண்டு போகிறது மாதிரி ஜெபிக்க வைத்தார். அப்போ அதற்காக ஜெபித்தாராமா. ஏன்னா ஒரு நாள் வெளியில் கொண்டு போங்க ஆண்டவரே, என்னுடைய ஞானம் மதிக்கப்படுகிற ஒரு நாள் வரட்டும், என்னுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு நாளை கொடுங்க ஆண்டவரே, நான் ஒரு நாள் 5 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நான் மாறணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு நாள் அவருடைய அந்த கான்ட்ராக்ட் எடுப்பாங்கல்ல அந்த இன்ஜினியர், அவர் ஒரு வேலை ஸ்தலத்துக்கு கூட்டி போய் இந்த இடத்துல கம்பியெல்லாம் நீ கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் அந்த கம்பி கட்டி கொண்டிருக்கிற அந்த நுணுக்கத்தை அந்த ஓனர் பார்த்துட்டே இருந்திருக்கிறார். அந்த பில்டிங் கட்டின ஓனர் அவர் அந்த கம்பி கட்டுற அந்த ஸ்டைலு, அவருடைய வேகம், அவர் அந்த கம்பியை வளைச்சு டிசைன் பண்ணுற அந்த டிசைன் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சாமா. எத்தனையோ இடத்துல காங்கிரீட் போடுற இடத்துல நான் போய் நின்றுருக்கிறேன், ஆனால் இவ்வளோ நேர்த்தியாக அந்த கம்பியை நூல் பிடிச்சது மாதிரி நீ வளைச்சிருக்கிறியப்பா, உனக்கு இவ்வளோ திறமை இருக்குது, நான் ஒன்று பண்ணுறேன். இப்போ புது ட்ரெண்டு வேலை செய்கிற இடத்துல கொண்டு போய் கம்பியை கட்டி போடாமல் வெளி இடத்துல இருந்து கம்பியில் காங்கிரீட் போட்டு அந்த மாதிரி ஃபிக்ஸட் பண்ணுற தொழில் இருக்குது, நான் உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், நீ வேணா இந்த விஷயத்தை தனியாக நீ செய்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கிறேன். உடனே அவர் சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பாக நான் செய்கிறேன், எனக்கு அப்படி செய்கிறதுக்கு ஒரு ஆள் என்னை கைட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாராமா. உடனே அந்த ஓனர்
ஒரு பெரிய தோட்டத்தை காமிச்சு உனக்கு இந்த கம்பி கட்டி இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் பண்றதுல என்னென்ன ஞானம் இருக்குதோ இது எல்லாத்தையும் பயன்படுத்துறதற்கு உனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குது, நீ இதை செய், உனக்கு எவ்வளவு பணத்தை செலவு பண்ணணுமோ நான் செலவு பண்றேன் அப்படின்னு சொன்னாராமா. இன்று ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுத்தது போல, அந்த மனுஷன் சொன்னது போல, இன்றைக்கு கிட்டத்தட்ட 200 பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு மனுஷனாய் அந்த மனுஷன் மாற்றப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் அப்படி வந்திருக்கலாம். உங்களுடைய சாதாரணமான சிலருடைய தாளந்துகளுக்கெல்லாம், நம்முடைய இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு சிலருடைய தாளந்துகளுக்கு மதிப்பு கொடுக்கப்படாத உலகம், அது அற்பமாய் எண்ணப்படுகிற உலகம். அவங்க அவ்வளோ ஞானமாக இருப்பாங்க, ஆனால் அந்த ஞானத்திற்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. ஞானத்தோடு சேர்ந்து பணம் இருந்தாதான் இன்னைக்கு அந்த ஞானத்துக்கே மதிப்பு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நம்ம நீதிமொழிகளில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஒரு மனுஷன் ஏழையான ஒரு மனுஷன் தன்னுடைய ஞானத்தினால அந்த ஊரையே காப்பாத்தினானாமா. ஆனா ஏழையினுடைய ஞானம் அங்கே நிராகரிக்கப்பட்டதுன்னு பைபிள் சொல்லுது. அவனுக்கு மட்டும், அந்த மனுஷனுக்கு மட்டும் ஞானத்தோடு கூட பணமும் இருந்திருந்தா அந்த பணத்தின் மூலமா அந்த ஞானம் வெளியே போய் மதிக்கிற அளவிற்கு இருந்திருக்கும். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்களோ உங்களுடைய பிள்ளைகளையோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். பாஸ்டர், எனக்கு ஏழையினுடைய ஞானம், என்னுடைய ஞானத்தினால பலர் சாப்பிட்றாங்க, என்னுடைய ஞானத்தினால பலர் வளர்றாங்க, என்னுடைய ஞானத்தினால பலர் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஆனா என்னுடைய ஞானம் எனக்கு பேக்ரவுண்ட் இல்லாததுனால, எனக்கு ஒரு அடிஸ்தானம் இல்லாததுனால, எனக்கு ஒரு மேடை இல்லாததுனால என்னால் அதை வெளியே கொண்டு போக முடியல. நான் ஒரு இடத்துல தேங்கினது மாதிரி இருக்கிறேன், கட்டப்பட்ட தண்ணி மாதிரி இருக்கிறேன். ஆனா அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இந்த 2வது நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய வலையை நான் கிழியத்தக்கதாக மீன்களால் நிரப்புகிற கர்த்தர். உங்களுக்காக கர்த்தர் ஒரு பிளாட்ஃபார்மை கர்த்தர் அமைப்பாராக. உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு போகிறதற்கு, பலருக்கு பிரயோஜனமுள்ள கருவியாய் கர்த்தர் மாற்றுவதற்கு உங்க ஞானத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படுகிற காலம் சீக்கிரமாய் வர போகிறது. உங்களுடைய திறமைகளினால் அநேக படகுகளை நிரப்பத்தக்க அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கும், என்னுடைய பிள்ளை இவ்வளோ அழகா இந்த விஷயத்தை எல்லாம் பண்ணுவான் பாஸ்டர், ஆனா அவனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, அவனை கொண்டு போய் சேர்த்து விடுறதுக்கு யாருமே இல்லை. என் பிள்ளை இதில் ரொம்ப டேலண்ட்டு, இதில் ரொம்ப அழகாக செய்வான், ஆனால் நான் அவனை பணத்தை செலவு பண்ணி ஒரு தொழிலை ஆரம்பிக்கிற அளவிற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, அவங்க அப்பா கிட்ட எதுவுமே இல்லை, அது மட்டும் இருந்துச்சுன்னா என் பிள்ளை இப்போ நல்லா வருவான் அப்படின்னு யாராவது ஒருத்தர் மனதில் அப்படி நினைத்திருக்கலாம். அப்படி ஒருவேளை கிருபைகளும் வரங்களும் இல்லாதவர்கள் கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய தேவன் நமக்காக ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை அமைத்து கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அஸ்திபாரங்களை போடுகிற கர்த்தர். இந்த ஜெபத்தில் கலந்து கொடுக்குற ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் நான் இந்த ஜெபத்தை, இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உனக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உனக்காக ஒரு அஸ்திபாரத்தை கர்த்தர் போடுவார். ஆண்டவர் உனக்காக ஒரு மேடையை கர்த்தர் அமைச்சு தருவார். கர்த்தர் உனக்காக ஒரு பெரிய இன்வெஸ்டரை கர்த்தர் ஏற்பாடு பண்ணுவார். உங்களை தூக்கி விடுகிறது மாதிரி கர்த்தர் ஒரு நபரை உங்களுக்கு கர்த்தர் கட்டளை இடுவார். உங்களுடைய ஞானம் பெருமைப்படுத்தப்படுகிற ஒரு நாள் வருவதாக. கைகளை உயர்த்தி கேளுங்க. அப்பா, அப்பா, இன்னைக்கு பேசின வார்த்தை உண்மைதான் ஏசப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய ஞானம் எல்லாம் யாரோ ஒருத்தருக்கு போகுது, எங்களுடைய திறமைகள் எல்லாம் யாரோ ஒருத்தருக்கு போகுது, ஆனா எங்க பிள்ளைகளுடைய உழைப்பெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு போகுது. எங்க பிள்ளைங்க அதுல எடுக்கிற லாபம் கொஞ்சம், எங்க பிள்ளைங்க அதுல பொழைக்கிறது ரொம்ப கொஞ்சம். ஆனா இப்போ 6 வலை செய்ய வேண்டியதை ஒரு வலையிலேயே நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கல்ல. அந்த மகிமை எங்க ஒவ்வொருத்தர் மேல ஊற்றப்படுவதற்கு இப்போ இந்த 2வது நாள் இறங்கி வாங்கப்பா.
சொல்லுங்க சத்தமாய், சத்தத்தை உயர்த்தி. எஸ், வாலிப தம்பிங்க எல்லாம் கத்திரிடத்துல கேளுங்க. ஹalleluya. எனக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கிற கர்த்தர் அவர். எனக்காக அமைச்சு கொடுக்கிற கர்த்தர் என் தேவன். எனக்காக கண்டிப்பா ஏதாகிலும் ஒன்றை எனக்காக அவர் செய்வார். சொல்லுங்க அப்பாவை பார்த்து, என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. சொல்லுவோம், கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. உம்மை யாரா சேர்ந்து சொல்லுவோம், என் தேவன் எனக்காய் என்றாகிலும் முழு பலத்தோடு என்றாகிலும் கிரகிக்க முடியா ஓ சர்வஞானியே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க மகளா, காரியம் செய்வி சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். ஹalleluya. யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டுக்குள்ள கடந்து போன உடனே மாமனாருக்கு அவனை பார்த்த உடனே என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, சரியான ஒரு ஆள் நம்மகிட்ட வந்திருக்கிறான், சரியான ஒரு ஆள் நம்மகிட்ட வந்திருக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா, யாக்கோபு அவ்வளவு அவங்களுடைய வம்சமா அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, ஆடு மேய்க்கிற தொழில் அவங்க அப்பா அவங்க தாத்தா எல்லாருக்கும் தெரிகிறதுனால அதுல கை தேர்ந்தவனா இருந்தான். அதனால தன்னுடைய ஆடுகளை அவன் கையில கொடுத்து அதன் மூலமாய் லாபான் நிறைய ஆசீர்வாதங்களை பார்க்கிறான். அப்படியே ஆடு மாடுகள் எல்லாம் அவனுக்கு மிருக ஜீவன்கள் எல்லாம் பெருகுது. இவனுடைய தாளந்துகள் தன்னுடைய மாமனார் வீட்டில் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் காமிச்சு அவனுடைய வாழ்க்கையே 14 வருஷம் அங்கே முடிஞ்சிருச்சு. அவனுடைய உழைப்பெல்லாம் இன்னொருத்தருக்கு, உழைப்பெல்லாம் அவனுடைய ஞானமெல்லாம் இன்னொருத்தருக்கு. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அவனுடைய இருதயத்தில் பேசி லாபானை விட்டு அவனை வெளியே ஆண்டவர் கொண்டு போய் அந்த லாபானிடத்தில் இருக்கும்போது கடைசியில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனை வெறுமையில அனுப்பலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, அந்த தேவ மனுஷனோட இருந்து கடைசி கொடுத்த டெஸ்ட்ல கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்து அந்த மனுஷனையும் ஒரு திரளான ஆடு மாடுகளுக்கு தகப்பனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். அவர் சொல்லும்போது சொல்கிறார், வெறும் கோலும் கையுமாக நான் இந்த யோர்தானை கடந்த, ஆனா கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறார்னா, பல பரிவாரங்களோட என்ன கர்த்தர் புறப்பட பண்ணினார். அப்போ நம்முடைய ஆண்டவர் எதுல நீதி உள்ளவர் அப்படின்னு சொன்னா, நம்முடைய உழைப்பையும் நம்முடைய ஞானத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிற கர்த்தர். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும். ஸோ இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க இதற்காக ஜெபிக்கணும். உங்களுடைய உழைப்பை இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாது, உங்களுடைய வருமானத்தை இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாது.
இது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்கிறது ஆசீர்வாதம். அப்போ உன் கைகளின் பிரயாசத்தை இன்னொருத்தர் வாங்கிட்டு போறது அது ஆசீர்வாதம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவர்களுடைய அவங்க எல்லாம் ரொம்ப அழகா பில்டிங் கட்டுவாங்க. அவ்வளவு ஞானம் உள்ளவங்க. தங்களுடைய பில்டிங்கை கட்டி கட்டி யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, எகிப்தியர்களுக்கே அவங்க கொடுத்தாங்க. அவங்க நிறைய பில்டிங்கை கட்டி கட்டி பெரிய பெரிய ஆட்களாக மாறினாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அங்கிருந்து புறப்படும் போது அவங்கள வெறுங்கையா புறப்பட பண்ணல, பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் புறப்பட பண்ணினார். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய பிரயாசத்தை, உங்களுடைய ஞானத்தை கனம் பண்ணி அதுல ஒரு பிளஸ்ஸிங்க கர்த்தர் பார்க்க பண்ணுகிற கர்த்தர்.